வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, வங்கி சட்ட திருத்த மசோதா. வங்கி சட்டம் அப்படிங்கிறது 1949ல வந்திருக்கும். பல்வேறு காலகட்டங்கள்ல திருத்தப்பட்ட இந்த மசோதாவ மறுபடியும் 2024ஆம் ஆண்டு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. வங்கி சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது டிசம்பர் மாசம் நமக்கு லோக்சபால கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப ராஜ்யசபாலயும் நிறைவேற்றப்பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான திருத்தமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள், அதாவது நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தோம்னா, நம்ம அக்கவுண்ட்க்கு எவ்வளோ பேர நாமினீஸா கொண்டு வரலாம்னா, 4 பேர நாமினீஸா கொண்டு வர முடியும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான சேஞ்சா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூட்டுறவு வங்கிகள் இருக்கும் இல்லையா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். அந்த கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸோட டைரக்டர்ஸ் அவங்கள தான் இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் 8 ஆண்டுகள்ல இருந்து இப்ப 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த திருத்தமும் இதற்கு கீழ தான் வந்திருக்கு. சரிங்களா? கோஆப்பரேட்டிவ் பேங்கோட டைரக்டர்ஸ் அந்த டைரக்டர்ஸோட டென்யூர் பார்த்தீங்கன்னா, நமக்கு 8 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸா இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? அடுத்ததா குஜராத்தில் கூட்டுறவு பல்கலைக்கழக மசோதா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, இதோட சேர்த்து இன்னொன்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டி எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குஜராத் மாநிலத்துடைய ஆனந்த் அப்படிங்கிற இந்த பகுதியில வரப்போகுது. சரிங்களா? அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்ன? அந்த மசோதாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுவன் சக்காரி பல்கலைக்கழக மசோதா அப்படின்னு சொல்லி நேத்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக மசோதாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு திரிபுவன் சர்க்காரி அப்படிங்கிறவரு திரிபுவன் காசிபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுவன் காசிபாய் பட்டேல். இவர பத்தி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். திரிபுவன் காசிபாய் பட்டேல். அவரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த அமுல் அப்படிங்கிற கோஆப்பரேட்டிவோட ஃபவுண்டர். சரிங்களா? இந்தியாவோட ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் அண்ட் முதல்ல ஆரம்ப காலத்துல ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு துறை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமுல் அப்படிங்கிறது தான். அதனுடைய ஃபவுண்டர் திரிபுவன் காசிபாய் பட்டேல். அவரோட பேரையே பல்கலைக்கழக கூட்டுறவு பல்கலைக்கழகத்துக்கு அவரோட பேரையே வச்சிருக்காங்க. சரியா? திரிபுவன் சர்க்காரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடிய ஆனந்த்ல வரப்போகுது. அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் யூனிவர்சிட்டியா இருக்க போகுது. சரியா? இன்னைக்கு 5 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.